ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டிசம்பர். என்ன சூப்பர் இல்லையா? டிசம்பர் மந்த்னாலே நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும்ல. அது கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த ஒரு டெக்கரேஷன் பார்க்கும்போது சரி, வெளியில் ஒரு ஷாப்பிங் போகும்போதெல்லாம் அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு, இப்போவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்லலாம் இன்றைக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா டிசம்பர் டெக்கரேஷனோடு இருக்கும். பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? பயங்கரமாக இருக்கும். அது ஒரு சந்தோஷமே, நமக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு ஸ்டார் இருக்கிறது, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டெல்லாம் சரியான காற்றும் மழை, இப்போவும் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. செம்ம காற்றும் இருந்துட்டு தான் இருக்குது. தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் நியூஸ் பார்க்கல, பார்க்கும்பொழுது தான் தெரியும். கடவுள் தான் அவங்க கூட இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி ஒன் மோர் டைம் நம்ம ஸ்ரீலங்கா மக்களுக்காக ஜெபிச்சுக்கணும். ஏன்னா அவங்களும் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. திரும்ப ஒரு தண்ணி, அதெல்லாம் வெயில் எவ்வளோ வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் மழை காற்று இதெல்லாம் வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியாது, ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ கடவுள் அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும். உயிரிழந்தவங்களும் இழப்புகளை சந்தித்தவங்க வீட்டிலலாம் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். சேம் டைம் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோன்னா, இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே இந்த மந்த்து முடிய போகிற வந்துச்சு, எப்படி இது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? உண்மையா இல்லை, போனதே தெரியல. ஜனவரி வந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்துச்சு. என்ன சாதிச்சோம்? கொஞ்சம் பேர் தான் சொல்ல முடியும் இல்லையா? ஒரு சில பேரில் எவ்வளோ பிளான் போட்டிருப்போம், எவ்வளோ ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், பட் ஒன்றுமே செய்யலையே, ஒன்றுமே நடக்கலை. அதே மாதிரி தான் ஸ்டார்ட் டே ஒன்ல என்ன சஃபர் பண்ணிட்டு இருந்தோம், அதே தான் இந்த மந்தோட ஃபர்ஸ்ட்லேயும் நான் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தும் எதுவுமே நடக்கலை. ஒரு ஜான் ஏறிச்சுன்னா 2 ஜான் கீழே இறங்குது. என்ன இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லலாம். ஒரு சிலரில் நாங்கள் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க, அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தது, நிறைய சம்பாதிச்சோம், நிறைய பொருட்கள் வாங்கணும், சொத்து வாங்கணும், திருமணம் நடந்தது, அப்படிலாம் ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் ரொம்ப அழகான மெமரிஸை வந்து இந்த மாதத்தில் வந்துட்டு நம்ம வந்து என்ன ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் இல்லை, நம்ம கூட ஒன்றா இந்த வருடத்துக்குள்ளே வந்தவங்களை இழந்துட்டு தனிமையிலிருந்து தவிக்கிற நிறையா உள்ளங்களும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இல்லை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தரமான நன்மைகளும் இருக்கலாம், கஷ்டங்களும் இருக்கலாம், சோகங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? நம்ம திரும்பி பார்க்குறோமா? ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஃப்ரீ டைமில் யோசிச்சு பாருங்கள், ஜனவரியிலேருந்து இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம ப்ரொடக்டிவாக இருந்திருக்கோம், எவ்வளோ அன்வான்ட் இதை காரியங்களை செஞ்சுருக்கோம், எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கோம், என்ன நம்ம சம்பாதிச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே இருக்காது, ஆனால் கஷ்டங்களும் நம்ம மற்றவங்களை காயப்படுத்துனது தான் அதிகமாக இருக்கும். அப்படி தானே இல்லையா? ஏதோ ஒரு லேசாக போகிற போக்கில் ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடும். அந்த உறவுகள் ஆரம்பத்தில் இருந்து அந்த ஒற்றுமையான உறவுகள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம பேசின ஒரு சில வார்த்தைகள் அந்த உறவுகளை பிரிச்சிருக்கலாம், நம்ம நடந்துக்கிட்ட சில முறைகள் ஒரு உறவுகளை பிரிச்சிருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களை இன்னைக்கு உண்மையாக நீங்கள் நேசிக்கிறவங்களா இருந்தால் எந்த கௌரவமோ எதாக இருந்தாலும் சரி அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டு என்னவா வேணாலும் இருக்கட்டும். மந்த் தொடக்கத்தில் நம்ம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இந்த எல்லைக்குள்ள வந்தோம், இந்த முடிக்கும் பொழுதும் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாரி கேட்டுருங்களேன். ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு ஃபர்கிவ்னஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிடுங்க. புரிதா? மன்னிச்சா ஒன்றும் குறைஞ்சு போயிட போகிறதில்ல. அவங்களுடைய தப்பு அவங்களுக்கு உணர்வே இல்லையா? பரவாயில்லைங்க, விட்டுங்க. நீங்கள் உணர்ந்துட்டீங்க இல்லையா, நான் தப்பு பண்ணல, அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு, பரவாயில்ல, கடந்து போங்க. ஆனால் சந்தோஷத்தோடு போங்க. எதையும் இந்த வருட ஆரம்பத்திலேருந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டங்கள் நடந்திருந்தாலும் அதை தூக்கி தோளில் வச்சு அந்த பேகை சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. இன்னொருத்தவங்க நமக்கு பண்ண அந்த கெடுதலை தூக்கி உங்கள் முதுகில் வச்சுட்டு சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. சந்தோஷமாக ஓடுங்க. வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும்னு நினச்சா முடியாது. ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். இல்லையே, அவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் அப்படி நடக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே மறுபடியும் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், எங்கே எப்படி நடந்தது, என்ன பண்ணுறாங்க, என்ன உழைப்புகளை போட்டிருக்காங்க, நம்ம என்ன உழைச்சிருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை யோசிக்க மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் சரி யோசிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதை விட ஒரு 10 தடவை யோசிங்க. இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த வார்த்தை பேசலாமா பேசக்கூடாதா, ரொம்ப கோபமாக இருக்கீங்களா, ஒரு 5 செகண்ட் அந்த பேச்சுக்களை விட்டுட்டு அமைதியாக இருங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் வந்திருக்கோம், என்ன கஷ்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, சந்தோஷமாக இருங்க. கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும். பனி எப்படி வந்துட்டு மூடிக்கிட்டே இருக்கட்டும், ஒரு சமயம் வரும்போது அப்படியே விலகிடும் இல்லையா? இந்த மாதிரி பனி மாதிரி எல்லா கஷ்டங்களும் விலகி போயிடும். இழந்த உறவுகளா, பரவாயில்ல, வாழ்க்கையில் இழப்புகள்ன்றது நிச்சயமாக நடக்கும். அதோடைய வலி அதை இழந்தவங்களுக்கு தான் தெரியும், பேசுகிறவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த உறவுகள் மேலே இருந்து நம்மளை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கணும்.
அவங்க முன்னாடி அவங்க என்னெல்லாம் அவங்க செய்யணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. புரியுதுங்களா? இழந்ததெல்லாம் இன்னும் வரப்போற வருடத்துல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம். புரியுதா? நீங்க அதுக்கு முயற்சி எடுங்க. எதுக்கும் சோர்ந்துடாதீங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்களே எல்லாம் யோசிக்காதீங்க. பேசுறவங்கலாம் அங்கேயே பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க. உங்க பார்வை குதிரையோட கடிவாளம் மாதிரி இருக்கணும். நேரா பார்த்துட்டு போங்க. யாரை பத்தியும் யோசிக்காதீங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. கெட்டவன் நல்லா வர மாதிரி இருக்கும், ஆனா அவனுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஏறின படியிலிருந்து கடகடகடன்னு கீழே விழுற நாள் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட கடவுளை கும்பிடுங்க. எந்த கடவுளா இருக்கட்டும். உங்களுடைய மனசுல பாரங்கள் இருக்கா, போய் அந்த கடவுள்கிட்ட மனசு விட்டு சொல்லுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதை விட, மற்ற ஆளுங்கிட்ட சொல்லி நம்ம வேதனையை சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து சிம்பத்தியை எதிர்பார்க்கறத விட, நம்மளுடைய மனசு கஷ்டங்களை டைரக்டா போய் கடவுள்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பார். புரியுதுங்களா? என்ன இருந்தாலும் அவர் கேட்பார். கொஞ்சம் ஸ்லோவா நடந்தாலும் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி இந்த மாசத்துல முடிவு எடுத்துக்கோங்க. அன்வான்டான விஷயங்களை பேச மாட்டேன். அன்வான்டான விஷயங்களுக்குள்ள போய் நான் மன உளைச்சலுக்குள்ள ஆக மாட்டேன். புரியுதா? எனக்கு என் குடும்பம் முக்கியம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் முக்கியம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அதை மறந்துடாதீங்க. ஒரு நாளும் யோசிங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம். நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. காலையில எழும்போது பெட்டை விட்டு எழும்பும் போது அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க. இல்லையா, ஒரு தினமும் ஒரு திருக்குறளை சொல்லி கொடுங்க. ஏதோ ஒன்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க சமைச்சுக்கிட்டே இருக்கீங்களா, ஒரு திருக்குறளை பக்கத்தை உட்கார வச்சு சொல்லி அதோடைய விளக்கத்தையும் சொல்லி கொடுங்க. குழந்தைகளோட மனசுல பதிவு. அதே மாதிரி எந்தெந்த மதத்தானும் சரி, ஒவ்வொரு நல்ல விஷயங்களை குழந்தைகளுடைய மனசுல சொல்லி கொடுங்க. பெரியவங்களா இருக்கிறீங்களா, இத்தனை மாசம் கோப தாபம் சண்டை அப்படிலாம் இருக்கு ஹஸ்பண்ட் கூட, போங்க போயிட்டு சாரி சொல்லிட்டு வாங்க. புரியுதுங்களா? நம்ம பாதி தானே இல்லையா? கடவுள் நம்மள இருந்து ஒரு பாதியா தானே ஆணையோ பெண்ணையோ படைச்சார் இல்லையா? ஸோ நம்மளுடைய பாதியை நம்மளே கஷ்டப்படுத்தலாமா? மன்னிக்கிறவங்க ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லை. இப்போ விடுங்க. எந்த மனஸ்தாபம் இருந்தாலும் தூக்கி போடுங்க. சந்தோஷமா இருங்க. இந்த வரப்போற அடுத்த மாசம் அந்த புதிய வருத்தத்தை சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லாததெல்லாம் இல்லாத பரவாயில்ல, விட்டுருங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷத்தோட ஆரம்பிங்க. யாரையும் பார்க்காதீங்க. எதுவும் கஷ்டமா இருந்தாலும் சரி, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நல்லது நடக்கும். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கை வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் பெரிய பெரிய இடங்களை நம்ம பார்க்கலாம், பெரிய பெரிய அச்சீவ் பண்ணலாம். குழந்தைகள் டல்லா இருக்காங்களா, குழந்தைகள்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த தடவை மார்க் கம்மியா எடுத்தேன், அடுத்த மாசம் இதை விட பெட்டரா எடுப்பேன்னு சொல்லுங்க. கணவர் சோர்வா இருக்காரா வேலையில, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இதை விட பெட்டர்வான ஒரு ஜாப்போ ஏதோ ஒரு சாய்ஸ் உங்களுக்கு காத்திருக்குங்க. நீங்க தைரியமா செய்யுங்கன்னு சொல்லுங்க. உடம்பு முடியாம இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, சூப்பர் ஆயிடுவீங்க. இதுதான் தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க. எல்லாருக்குமே அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்றேன், நீங்களும் மனதைரியத்தோட இருங்க. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கடவுளை நம்புங்க. அதே சமயம் என்ன முயற்சி அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எடுக்கணுமோ அதை எடுக்க யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? தயங்காதீங்க. ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருந்து நீங்க மனசையும் உடம்பையும் ரணப்படுத்திக்காதீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமான விதத்துல, சுய ஒழுக்கத்தோட, சுய கட்டுப்பாடோட, புரியுதா, மற்றவங்க முன்னாடி கௌரவமா வாழணுன்றதை மறந்துடாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அதை மட்டும் மறந்துடும். யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. இந்த செகண்ட் இருக்கிறவங்க அடுத்த செகண்ட் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. என்ன ஆஸ்தி சுகம் வாங்கி சேர்த்து வச்சாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு மழைக்கு தாங்காது, ஒரு காத்துக்கு தாங்காது. புரியுதா? இதுதான் வாழ்க்கை. மனுஷனோட வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, இந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? டிசம்பர் 1 ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு ஹோலி சீசன் மாதிரி நம்முடைய லைஃப், எல்லாருடைய லைஃப்பும் ஹோலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம பசுமையா இருக்கும். பாருங்க பின்னாடி எவ்வளவு கிரீனரிஸா இருக்கு. அதை மாதிரி ஒரு வாழ்க்கையும் பசுமையா இருக்கணும். நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். எப்பவுமே வாழ்க்கையில கசப்பான சம்பவங்களை மட்டும் யோசிக்காதீங்க, சந்தோஷமான விஷயங்களை யோசிங்க. இந்த வருடம் முழுசும் நடந்த நல்ல நல்ல மெமரிஸை கேதர் பண்ணுங்க. அந்த சந்தோஷத்தை ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்துக்கோங்க. எப்பவுமே கண்ணீரும் கவலையோட இருக்காதீங்க, இல்லைன்னு இருக்காதீங்க. இந்த அளவாவது கடவுள் நம்ம கொடுத்துருக்காரேன்னு அந்த நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறேன். முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். பயங்கர மழை பார்த்தீங்களா, செம்மையா காத்தெல்லாம் அடிக்குது. வெளியில போறவங்க ரொம்ப சேஃபா போங்க. கொடைகளை எடுத்துட்டு போங்க, ரெயின் கோட் எடுத்துட்டு போங்க. மறந்துடாதீங்க, பாதுகாப்பா இருங்க. 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். பாருங்க இங்க என்ன காத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. பயங்கரமா இருக்கு. செம்ம மழை பெய்யுது. ஸோ எல்லாரையும் ஈவினிங் 4 மணிக்கு சந்திக்கலாம். லவ் யூ ஆல். பாய் பாய்.